வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி வாங்க பார்ப்போம். நம்ம சந்திரா அங்கேருந்து வந்துட்டு சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க என்னங்க திடீர்னு சாமுண்டீஸ்வரிய கடத்தணும்னு சொல்றீங்க? அவளை கடத்துறது சாதாரண விஷயமா? இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? அவ பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அப்படி சாமுண்டீஸ்வரிய கடத்த முடியலன்னா அந்த டிரைவர் பைய ராஜாவை கடத்த வேண்டியதுதான். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் டெரர் அப்படின்னா இந்த டிரைவர் பையன் ராஜா ஒரு பக்கம் டெரர். அவனை கண்டிப்பா கடத்துறது ரொம்ப பெரிய ரிஸ்க்குங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இப்போதைக்கு அந்த வீட்டுல என்ன சொன்னாலும் நம்புறது அந்த டிரைவர் பையன் ராஜா தான். நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா அவன் நம்பிதான் ஆகணும். சோ இத வச்சு ஈஸியா அவனை உன்னோட வழிக்கு கொண்டுட்டு வந்துடலாம், என்ன சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் ஏதாவது சொல்ல போகி அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன பண்றது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ என்ன பண்றன்னா, அவன்கிட்ட ஏதாவது சொல்லி அவனை மண்டபத்துக்கு வெளியில மட்டும் கூட்டிட்டு வந்துரு. அவன் வெளியில வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அவனை எப்படி நான் ஆளு வச்சு கடத்துறது அப்படிங்கறத நான் பாத்துருவேன். இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, நீங்க சொல்றதுனால செய்யறேன். ஆனா அவனை என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏதாவது யோசி, உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இதை கேட்டதோட சந்திராவும், சரிங்க, யோசனை பண்றேன். எப்படியாவது இந்த சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்துறதுக்கு ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி சீக்கிரம் பிளான ரெடி பண்ணு. சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப சந்திரா யோசிக்கிறாங்க, எப்படி அந்த டிரைவர் பையன் ராஜாவை மண்டபத்துக்கு வெளியில கொண்டுட்டு வர்றது அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி வந்து பரமேஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பரமேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, என்னதான்ப்பா முடிவு பண்ணிருக்க? ரேவதிய அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? கார்த்தி சொல்றாரு, பாட்டி, எப்படி பாட்டி அந்த மாதிரி ஒரு ஆளை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுவேன்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு நவீன். அவன் ரொம்ப நாளா பொண்ணுதான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏத்த பொண்ணு கண்டிப்பா ரேவதி. ரேவதியவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நவீனை கொண்டாந்து நிக்க வைக்கிறாங்க. நவீனை பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு ஷாக்கு. பரமேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருப்பா, என்னப்பா கார்த்தி இது? அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். இவருதான் வந்துட்டு ரேவதியோட ஹஸ்பண்ட். கல்யாணம் பண்ணிக்க போறது இவர் தான். நீங்க கவலைப்படாதீங்க, இவர் ரொம்ப பெரிய பிசினஸ்மேன். அந்த மகேஷ் மாதிரி கேடி எல்லாம் கிடையாது. உடனே பரமேஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்புறமா கார்த்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சந்திரா வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஆகா, நம்மளுக்கு செம்ம பிளான் கிடைச்சிட்டு அப்படின்ட்டு நம்ம சந்திரா நேரா அன்னோன் நம்பர்ல இருந்து கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, யாரது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா குரல் மாத்தி, ஹலோ, நான் தான் மல்லிகா பேசுறேன். உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். சீக்கிரம் மண்டபத்துக்கு வெளியில வாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மல்லிகா டாக்டர், என்னாச்சு? அப்ப சந்திரா சொல்றாங்க, சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். ரேவதி லைஃப காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்ணிட்டு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி இருங்க வரேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி பதட்டமா போறாரு. இத பாத்துட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, என்ன இது, கார்த்தி ரொம்ப பதட்டமா போறான், ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் ஏதாவது ட்ரை பண்ணுவாரு. அதே நேரத்துல கார்த்தி இங்க இருந்து மண்டபத்துக்கு வெளியில போன் பேசிட்டு வராரு. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த டிரைவர் பையன் ராஜாவா மண்டபத்துக்கு வெளியில கொண்டுட்டு வந்துட்டேன். இனிமே அவனை அந்த இடத்துல இருந்து தூக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நான் வந்துட்டு ரவுடிகள் எல்லாருமே ரெடி பண்ணிட்டேன். அவனுங்க மண்டபத்துக்கு வெளியில தான் நிக்கிறானுங்க. அவனுங்க வந்துட்டு ஈஸியா அந்த டிரைவர் பையன் ராஜாவை பிடிச்சிருவாங்க. போட்டோவும் அனுப்பிட்டேன். இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, அவன் மட்டும் தப்பிச்சிடக்கூடாது. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதெல்லாம் அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா ரவுடிகளுக்கு போன் பண்ணி, டேய், அந்த டிரைவர் பையன் ராஜா அப்படிங்கிறவன் வெளியில தாண்டா நிக்கிறான், அவனை எப்படியாவது தூக்கிருங்கடா. இது கேட்டதோட அவனுங்களும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தி போன் எடுத்துட்டு வெளில வராரு. கால் வந்து அதே நம்பருக்கு திருப்பி அடிக்கிறாரு. திருப்பி அடிச்சு,
என்னது போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கார்த்தி திருப்ப திருப்ப அடிக்கிறாரு. மல்லிகா டாக்டருக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ அப்படின்னு கார்த்தி திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. அதே நேரத்துல டக்குன்னு பின்னாடியால ஒரு ரவுடி வந்துட்டு கார்த்தியோட தலையில ஓங்கி அடிக்கிறாங்க. இதனால கார்த்தி மயக்கமிட்டு கீழே விழுகிறாரு. அப்ப சிவனாண்டி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ஏ டிரைவர் ராஜா, என்னெல்லாம் பிளான் பண்ண? இப்ப உன்னோட திட்டம் எங்க கிட்ட செல்லுபடி ஆகாது. இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட போறா அப்படின்ட்டு சிவனாண்டி நேரா அந்த ரவுடிங்க கிட்ட, இங்க பாருங்கடா, இவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வைங்க. நல்லா நிறைய கயிறு போட்டு கட்டி போட்டு வைங்க. இவன் சுலபமா தப்பிச்சு வர வேண்டிய ஆளு. அதனால இவன் அந்த இடத்த விட்டு நவரவே கூடாது. அந்த மாதிரி கட்டி போடுங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும், சரிங்கண்ணா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை பிடிச்சு ஒரு கார்ல போட்டு தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி மயக்கத்திலேயே இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி நேரா ராஜராஜட்ட, என்னப்பா இது, கார்த்தி எங்கேயே வெளில போனா, வரவே இல்ல. ராஜராஜா சொல்றாரு, அதான் என்னன்னு தெரியல. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, சரி இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பாக்குறாரு. பார்த்தா கார்த்தியை காணோம். கார்த்தியோட மொபைலுக்கு நம்ம மயில்வாகனம் போன் அடிக்கிறாரு. பார்த்தா கார்த்தியோட போனு ரிங் ஆகுதே தவிர்த்து கார்த்தி போனை எடுக்கவே இல்லை. அப்ப மயில்வாகனம் நினைக்கிறாரு, என்ன இது, கார்த்தி போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, எப்ப மயில்வாகனம் என்னாச்சு? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, என்னன்னு தெரியல பாட்டி, கார்த்திய காணோம். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயோ என் பேனாண்டிய காணுமா, என்னாச்சு? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி அமைதியா இருங்க பாட்டி. அப்ப ராஜராஜ சொல்றாரு, அம்மா அமைதியா இருங்கம்மா, நான் பாத்துக்கிறோம் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார்த்தியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி அந்த டிரைவர் பையன் ராஜாவை கடத்தியாச்சு. இனிமே சாமுண்டீஸ்வரி வேற வழி இல்லாம ரேவதி மகேஷுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். இந்த விஷயத்த நம்ம உடனே மாயா மகேஷ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சந்திரா நேரா மாயா மகேஷ பாக்க போறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள பயத்துல இருக்காங்க. அப்ப சந்திரா நேரா ரூமுக்குள்ள போயிட்டு, என்ன பயந்துகிட்டு இருக்கீங்களா? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா மேடம். அப்புறம் பயப்படாம என்ன பண்றது, அந்த சாமுண்டீஸ்வரிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல, கடைசி நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. இங்க சொன்னீங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பவோ இந்த இடத்த விட்டு போயிருப்பேன். மேடம் பயமா இருக்கு மேடம், நாங்க போயிடுறோம், எங்களை விட்டுருங்க. சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உங்களுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா? அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன மேடம்? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அவரை சொன்னாருல்ல, ஒண்ணு சாமுண்டீஸ்வரியவோ இல்ல அந்த டிரைவர் பையன் ராஜா, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்களை கடத்தணும் அப்படின்னு என் புருஷன் சொன்னாருல்ல. சோ அதே மாதிரியே அந்த டிரைவர் பையன் ராஜாவை கடத்தியாச்சு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் அவன் சரியான எமகாதகன், அவனை போய் எப்படி மேடம் கடத்தினீங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, என் புருஷனை யாருன்னு நினைச்ச, அவரே சுலபமா அந்த டிரைவர் பையன் ராஜாவை கடத்தி தூக்கிட்டு போயிட்டாரு. இனிமே அந்த சாமுண்டீஸ்வரிக்கு வேற வழி இல்ல. உனக்கும் மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிச்சுதான் ஆகணும். இது கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, மேடம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மேடம், எங்களுக்கு நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் உதவி முடியல. அந்த சாமுண்டீஸ்வரிக்கு உங்களை பத்தின உண்மைகள் தெரியும். அதனால கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவா. அவளோட எந்த முயற்சியும் இங்க செல்லுபடியாகாம பாத்துக்கணும். இங்க பாரு மகேஷ், நீ எந்த அளவுக்கு அந்த ரேவதி கிட்ட பேசி உன் வழிக்கு கொண்டு வரியோ அந்த அளவுக்கு தான் இந்த ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சண்டை போட்டு இந்த கல்யாணத்தை நடத்துவா, பாத்துக்கோ. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், ரேவதி ஆல்மோஸ்ட் என்ன நல்லா நம்பிட்டான். யாரு என்ன சொன்னாலுமே ரேவதி என்னை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் ராஜாவை தூக்கிட்டு போயாச்சு. இன்னும் 1/4 மணி நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது, பாத்துக்கோங்க. இது கேட்டதோட நம்ம மாயாவும், சரி ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு பெரிய உதவி பண்றேன், உதவியெல்லாம் மறந்துடாதீங்க. அப்ப மாயா சொல்றாங்க, சரிங்க மேடம், நான் மறக்க மாட்டேன். அப்ப சந்திரா அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. போனதோட மாயா நேரா மகேஷ பார்த்து, டேய் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுடா. எங்க அந்த சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்ம செக்கு இங்க செல்லாது அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த இடத்த விட்டு ஓடலாம்னு பார்த்தோம். ஆனா கடவுளா பார்த்து நம்மளுக்கு ஒரு வழி கொடுத்திருக்கான். அப்ப நம்ம பணக்காரங்க ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. இங்க பாருடா, இனிமே நம்ம இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்ல. நீ ரேவதிய உன் கைக்குள்ள போட்டுக்க. எப்படியாவது இந்த சொத்து புறா நம்ம பேருக்கு எழுதிடலாம். அந்த சந்திரா அப்ப பேசிட்டு போனால, அதுக்கப்புறம் அவளையும் இந்த இடத்த விட்டு துரத்தி அடிச்சிடலாம், பாத்துக்கோ. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, மாயா இனிமே நீ தான் மகாராணி, நான் தான் மகாராஜா. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஆமாண்டா, நினைக்கையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம்டா, இன்னும் கல்யாணம் முடியல, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா அந்த டிரைவர் பையன் ராஜா எமகாதவன்,
எப்படிதான் தப்பிச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். சோ அவன்கிட்ட இருந்தும் நம்ம எப்படியாவது வந்துட்டு பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, அதான் அந்த சந்திராவும் சிவனாண்டியும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, நீ எதுக்கு பயப்படுற? அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லடா இருந்தாலும் கொஞ்சம், மாயா சொல்றாங்க, இல்லடா இருந்தாலும் கொஞ்சம் பயமா தானே இருக்கு. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல. இல்ல இத்தனை நாளும் அந்த சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவளுக்கு உண்மை தெரிஞ்சுட்டுன்னு தெரிஞ்சதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு தெரியுமா? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருடா இதுக்கும் பாதுகாப்பா இருந்துக்கோ. அப்ப மகேஷ் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறமா நம்ம கார்த்தியை வந்துட்டு மயில் வாகனமும் ராஜராஜாவும் எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ராஜராஜா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, என்ன மாப்பிள, எங்க தேடியும் கார்த்தியை காணோம், எங்க பார்த்தாலுமே தேடிட்டேன், மாப்பிள எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பதட்டமா பேசுறாங்க. இத பார்த்துட்டு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, கார்த்தி வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது. அவரையெல்லாம் யாராலையும் வந்து கடத்த முடியாது. மாமா நீங்க கவலைப்படாதீங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. ராஜராஜா சொல்றாரு, இல்ல மாப்பிள, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம கார்த்தி மாப்பிள்ள வந்துட்டு நம்ம பரமேஸ்வரியோட என் அம்மாவோட பேரன் அப்படிங்கறது யாருக்காவது தெரிஞ்சிருக்குமோ, அதான் தூக்கிட்டாங்களோ. ஒருவேளை நம்ம ரேவதிக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்க போறது தெரிஞ்சிருச்சோ, அதான் தூக்கிட்டாங்களோ அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் சொல்றாரு, நீங்க பாருங்க மாமா, கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துப்போம், நீங்க எதுக்கும் கவலைப்படாம பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, சரிப்பா, ஆனா எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் என் மாப்பிள்ளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துரு அப்படின்னு சொன்னதோட உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு மயக்கத்துல இருந்து லைட்டா கிளம்புறாரு. பார்த்தா தன்னை கட்டி போட்டிருக்கிறது அப்பதான் கார்த்திக்கு தெரியுது. அப்ப கார்த்தி கத்துறாரு, டேய் யாரா அது, எதுக்கடா என்னை கடத்திட்டு வந்து நீங்க? அப்ப அந்த ரவுடிங்க இங்கேருந்து வந்துட்டு கார்த்தியை பார்த்து, ஏய் இங்க பாரு, கொஞ்ச நேரம் அந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் உன்னை கட்டி போட சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போயிட்டே இரு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, தேவையில்லாம தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இது உங்களுக்கு தான் கெடுதி. அப்ப அவனுங்க சொல்றாங்க, இங்க பாருடா, நீ வாயை திறந்தியனா உனக்கு தான் பிரச்சனை, வாயை திறக்காம அமைதியா இருந்தியனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, பாவம் அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு தவறான கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிப்பாட்டியே ஆகணும், அதனால தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நான் போய் ஆகணும், தயவு செஞ்சு என்னை விடுங்க. ஆனா அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாருடா, அப்புறம் சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு கார்த்தியோட முகத்துல மயக்க மருந்த தெளிக்கிறாங்க. இதனால கார்த்தி மயக்கம் போட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி இங்கேருந்து கல்யாணத்துக்கு வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி வரதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. இருந்தாலும் வெளியில காமிச்சிக்கல. சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, ஏய் வந்துட்டியா கல்யாணத்துக்கு? சிவனாண்டி சொல்றாரு, இந்த கல்யாணம் நிக்க போறத நான் பார்க்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்ப இந்த கல்யாணம் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா, இந்த கல்யாணம் நிக்கிறத பார்க்கணும், நீ அவமானப்பட்டு நிக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏமாந்து போக போறது நீ தான், இங்க உனக்கு மட்டும் ஷாக் இல்ல, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு தான் நடக்க போகுது. சிவனாண்டி சொல்றாரு, நீ யாருக்கு ஷாக்கு கொடுக்க போற அப்படிங்கிறத நானும் பாக்குறேன், ஷாக்காக போறது கடைசியில நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி போயிட்டு அங்க சேர்ல கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்றாரு. அப்ப சிவனாண்டி நேரா சந்திராவை பார்க்க, சிவனாண்டி சந்திராவை பார்த்துட்டு தம்ஸ் அப் காமிக்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு சந்திரா சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, இவரு பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு, இனிமே மகேஷுக்கும் ரேவதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க. அப்புறமா பொண்ணை கூட்டிட்டு வராங்க. பொண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்துல மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, மேடம் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு நேரா மகேஷை கூட்டிட்டு வராங்க. மகேஷை கூட்டிட்டு வந்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி டக்குன்னு மகேஷை பார்த்து ஏன் நில்லு அப்படின்னு சொல்ல, மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என்னாச்சு மேடம்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என் பொண்ணுக்கு வந்துட்டு சரியானவனா, உள்ளார வந்து ஏன்னா அவ்வளவுதான், அங்கேயே நில்லு அப்படின்னு சொன்னதோட அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா என்னாச்சுக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ எதுவும் பேசாத. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னக்கா பிரச்சனை, எதுக்குக்கா மாப்பிள்ளைய அங்கேயே நிக்க சொல்றேன்? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு. அப்ப சந்திரா சொல்றதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் என்ன முடிவெடுத்தாலும் சரியாதான் இருக்கும், இங்க பாருங்க,
இவங்க 2 பேரும் நல்லவங்களே கிடையாது. இவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதையெல்லாம் பார்த்துட்டு மாயா ஷாக் ஆகுறாங்க. மாயா வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம், நாங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தானே நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. நாங்க 2 பேரும் வந்துட்டு அம்மா மக மாறி. ஆனா எங்களோட உறவை வந்து கொச்சப்படுத்துறீங்க. ரேவதி பாரு, ரேவதி இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. அப்ப நம்ம ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா என்னம்மா நடக்குது, இதை பத்தி தான் அவங்க நம்ம கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏமா நீங்க இப்படி தப்பா நினைக்கிறீங்க. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இது மாதிரி நமக்கு தெரியாத பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு ரேவதி. அவங்க பேசுறதுக்கு நீ செவி சாய்க்காத. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா யாரோ ஒருத்தவங்க இவங்களை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நீங்க இவங்களை பத்தி தப்பா நினைக்கிறீங்க. அம்மா நீங்க இவங்களை தப்பா நினைக்கிற அளவுக்கு இவங்க கெட்டவங்க கிடையாது, இவங்க நல்லவங்கம்மா. யாரோ ஒருத்தவங்க இவங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க. அம்மா தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. அப்ப நம்ம மகேஷ் சொல்றாரு, ரேவதி சொல்லு ரேவதி, நான் வந்துட்டு உன்னை ஏமாத்துவேனா. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மகேஷ், நீங்க ஏமாத்த மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். யாரோ ஒருத்தவங்க உங்களை பத்தி அம்மா கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அம்மா இப்படி கோவப்படுறாங்களே தவிர்த்து நீங்க கோவப்படுற அளவுக்கெல்லாம் இங்க இல்லம்மா. அதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல, இது மாதிரி யாரோ ஒருத்தவங்க இவங்க 2 பேரை பத்தி தப்பா சொல்றாங்க, அதனால நீங்க நம்பாதீங்க அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு மல்லிகா டாக்டர் தெரியும்ல, அவங்க இவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இவங்கள நம்பாத, சொல்றது கேளு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்க, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. இது மாதிரி இவர் ரொம்ப நல்லவர். நீங்க தேவையில்லாம வந்துட்டு யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பாவம் மகேஷ் மேல தப்பு சொல்றீங்க. அப்ப சிவனாண்டி இங்க உட்காந்துக்கிட்டு, என்ன சாமுண்டீஸ்வரி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்ப கல்யாணம் நடக்காதுல்ல. சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்த்து, ஏ சிவனாண்டி வாய முடு. சிவனாண்டி சொல்றாரு, உன் பெத்த பொண்ணு கூட உன் பேச்சு கேட்க மாட்டேங்குது போல. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இவங்க 2 பேரும் நல்லவங்க இல்ல, அம்மா பேச்சை கேட்க மாட்டியா. அப்ப ரோகிணி ரோகிணி எல்லாரும் வராங்க. வந்துட்டு, ரேவதி என்ன ரேவதி அம்மாவையே எதிர்த்து பேசுற. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு ரோகிணி, நீ வேணும்னா அம்மா சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்கலாம், ஆனா அம்மா சொல்றது எல்லாமே சரியாகிறாது. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இது மாதிரி கண்டிப்பா மகேஷ் வந்து தப்பானவர் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எந்த அளவுக்கு நல்லவர் தெரியுமா, எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரை போயிட்டு தப்பா சொல்லலாமா. இங்க பாருங்கம்மா, யாரோ ஒருத்தவங்க இவரை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆக மொத்தம் இங்க கல்யாணம் நடக்காதுல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமா சிவனாண்டியை பார்த்து, டே வாய முறா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மகேஷ் சொல்றாரு, ரேவதி நீ இப்ப கூட சொல்லு, எனக்கு உன் சொத்தெல்லாம் எதுவுமே வேணாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. நம்ம பெத்த பொண்ணு எவனோட பேச்சையே கேட்டுக்கிட்டே இப்படி பேசுறாளே அப்படின்னு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.